ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே இன்றைக்கி சண்டே ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் நம்பிடாதீங்க. இன்றைக்கி சண்டே ரெஸ்ட் இல்லை. இன்றைக்கி தான் வேலையே ஜாஸ்தியாக இருக்கும். சண்டே ஆனால் தான் வேலை அதிகமாக இருக்கும். இத்தனை நாள் கூட பரவாயில்லைங்க. ஸ்கூலுக்கு காலையில் சாப்பாடு டிஃபன் எல்லாம் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நைட்டு இந்த சண்டே ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கும் வேலை. அன்றைக்கி தான் சண்டே தான் எல்லாேருக்கும் ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற பெண் லேடிஸ்க்கு அன்றைக்கி தான் வேலையே ஜாஸ்தியாக இருக்கும். கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கின்னு வந்திருக்காங்க. நாளைக்கு ஸ்கூலுன்றதுனால பசங்களுக்கு லன்ச்சுக்கு அதனால் காய்ங்க வந்துடுச்சு இன்றைக்கி. என்னென்ன காய்னா பீட்ரூட்டு, அவரைக்காய், அப்புறம் வெண்டைக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்திருக்குது. வெண்டைக்காய் சாதம் செய்யலாம், அவரைக்காய் பொரியல்னு. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு ஆட்டுக்குடல் வாங்கின்னு வந்திருக்காங்க. இதை க்ளீன் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் இந்த ஆட்டுக்குடலை க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கணும். அது எடுத்து அந்த குடல் எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம அரிசி ஊற வச்சுருக்கேன். டிஃபன் சாப்பாடுக்கு மதியம் லஞ்சுக்கு சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குடல் குழம்பு வைக்கணும். அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த போட்டி க்ளீன் பண்ணணும். ஒன்று ஒன்றா எடுத்து அதை அந்த பழுப்பில் க்ளீன் பண்ணுங்க. அதுதான் வேலையே. இது போட்டினா அந்த ஆட்டுக்குடல்லாம் சும்மா இல்லை, அதுதான் பெரிய வேலையை. இது ஒன்று ஒன்றா எடுத்து அந்த பழுப்பு மாதிரி அதை பிடிச்சி இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி அதை உருவி எடுத்து அதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மொத்தத்தையும் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சோடா மாவு போட்டு வேக வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் குழம்பு தாளிச்சாச்சு. இன்னொரு பக்கம் சாதம் வடிச்சிட்டேன். சாதம் வடிச்சிட்டு இப்போ குழம்பு தாளிச்சிட்ருக்கேன். இந்த கேப்லேயே பாத்திரம் கழுவணும். ஒரு பக்கமும் சமையல் ஒரு பக்கம் ஆகுது, இன்னொரு பக்கமும் சாமான் கழுவுற வேலை இருக்குது. தேங்காய் அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கும், கிரேவி மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், நைட்டு தோசைக்கு இட்லிக்கும் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றி திக்காக வச்சிடுறது, குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி. சைட் கேப்பில் பாத்திரம் கழுவணும். அது ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே அங்கே அடுப்பும் பார்க்கணும், இங்கே சாமானமும் கழுவணும், பாத்திரத்தையும் கழுவி வைக்கணும். பாத்திரத்தையும் கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு இந்த கேப்பில் 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, பசங்க 2 பேரும். அவங்களையும் பார்க்கணும், அவங்கக்கிட்டேயும் கத்தணும். அதுவும் தலை வலிக்கும். அதுக்கப்புறம் வீடு பெருக்கி ஹால் எவ்வளோ குப்பையாக இருக்குது பார்த்தீங்களா. காலையில் தான் பெருக்குனா மதியம் இப்போ மதியம் எவ்வளோ குப்பையாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு அதை பெருக்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்து சாமி முடியல. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு துடைக்கணும். எவ்வளோ வேலை பார்த்தீங்களா. இதுதான் சண்டே ரெஸ்ட்டா? ஐயோ, ரெஸ்ட்டு சண்டே எதுக்கு வருதுன்னே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் சாதம் போட்டி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.